आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रम् अतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणं मे अस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु ओम शांति 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 हरि ओम நமஸ்காரம். இன்னைக்கு கேனோபனிஷத் பார்க்க இருக்கிறோம். இந்த கேனோபனிஷத்தில் கடைசி இந்த 2வது செஷனில் இருக்கிற கடைசி மந்திரம் இன்னைக்கு பார்க்கணும். கேனோபனிஷத் சாமவேதத்துடைய பிராமண கோஷத்தில் இருக்கிறது. தர்வகார உபனிஷத்து. இந்த கேனோபனிஷத்துன்னு பேர் வர்றதுக்கு காரணம் கேனேஷிதம் பதிதம் பிரேஷிதம் மனகன்னு தொடங்குறதுனால இதுக்கு கேனோபனிஷத்துன்னு. இதில் 4 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் அத்தியாயம் ஒரு சீடனுடைய கேள்வியோடு துவங்குகின்றது. 2வது அத்தியாயம் குருவின் ஒரு கேள்வியோடு அதற்கு சிஷ்யனுடைய தகுந்த பதிலையும் சொல்லி தருகின்றது. 3வது அத்தியாயம் ஒரு கதை வடிவிலானது. 4 சாதகர்களும் ஒரு சாதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் பிரம்மத்தின் இயல்பு என்ன என்பதையும் சொல்லித் தருவதாக இந்த உபனிஷத் அமைந்துள்ளது. சிறிய உபனிஷத்து 5-6 மந்திரம் வந்து 5 மந்திரம் சேர்ந்தா ஒரு சாப்டர்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த உபனிஷத்தை நம்ம ஓரளவுக்கு பார்த்து வந்துருக்கோம். இது ஜென்ரலாக தான் பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் லிட்டில் டீப்பாக கொஞ்சம் சங்கர பாஷ்யம் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பதபாஷ்யம் அர்த்த பாஷ்யம்னு 2 இதற்கு இருப்பதால் 2ஐயும் நாம் பார்த்தோம். அப்போ இதனுடைய 2வது அத்தியாயத்துடைய கடைசி மந்திரம் வந்து எப்படி முடியுது அப்படின்னா, ஆத்மாவை தெரிந்தது நாம் கொஞ்சமே, ஆத்மாவை பற்றி நாம் அறிந்து கொண்டது மிகவும் கொஞ்சமே, சிறிதளவே என்று முதல் ஸ்லோகத்திலும், நாம் தெரிந்து கொண்டோம் என்று நினைத்தால் நாம் தெரியவில்லை என்றாலும் தெரியவில்லை தான் என்று வேதம் நமக்கு ஒரு முன்மொழிகின்றது. ஆன்மாவை அறிதல் என்றால் என்ன என்பதை 4வது மந்திரத்தில் சொல்லி, அப்படி ஆன்மா அறிவு இல்லை என்றால் அதனால் விளையும் தீமைகள் என்ன என்பதை இந்த 5வது மந்திரத்தில் பார்க்கின்றோம். 4வது மந்திரத்துல ஆன்ம அனுபூதி என்றால் என்ன என்பதை ஒரே வார்த்தையில வேதம் சொல்லியிருக்கு. பிரதிபோத விதிதம் மதம், பிரதிபோத விதிதம் மதம், போதே போதே பிரதிஹி விதிதம். Every fracture of moment we are experiencing this, and because we are the experiencer, அந்த உள் உணர்வாகவே இருப்பது நம் ஆன்ம அறிவு. நாம் கேட்கும் காணும் தொடு உணர்வு அனைத்தும் இந்த ஆன்ம அறிவே. இதை நாம் உணர்ந்து கொண்டால் ஆத்மா என்பது எங்கேயோ வெளியிருந்து வருவதல்ல, நம்முள் இருக்கக்கூடிய உள் உணர்வே. நாம் அன்றாடம் அந்த ஆத்மாவின் சாட்சாத்காரத்தினால் மட்டுமே ஆனந்தம் அடைந்து இருக்கின்றோம் என்பதை தெளிவாக இந்த உபனிஷத் நமக்கு காட்டி தருகின்றது. இந்த பிரதிபோத விதிதம் அப்படின்றதுக்கு தான் நான் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லும் மகா வாக்கியத்திற்கு சமமான வாக்கியம் இது என்று சொல்லி, அத சத்தியம் அனந்தம் ஐக்கியம் ஞானம் என்பதை, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னதையே சத்தியம் ஞானம் ஐக்கியம் ஞானம் என்பதை நமக்கு சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஆன்ம அறிவு என்பது அடைந்தவர்கள் ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம் என்று இந்த உபனிஷத்தை நமக்கு காட்டி தருகின்றது. இந்த ஆத்ம அறிவின் பலன் என்னவென்றால், யார் ஒருவர் அகம் பிரம்மாஸ்மி
அகம் யஹ அகம் பிரம்மாஸ்மி இதி வா பிரஜானம் பிரம்ம இதி போதி பிரதிபோதிதம் விதிதம் மதம் ஞாத்வா சக அமிர்தத்வம் ஹி விந்ததே. இது அதுல எங்கேயும் இருக்காது, இது நான் அடியேனுடைய சொந்த கமெண்ட். அப்படி யார் ஒருவர் தான் பிரம்மம், தான் ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஆனந்த பூர்ணமான அந்த சச்சிதானந்த வஸ்து என்று தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அமிர்தமான அந்த நிலையில் அடைகின்றார்கள். They will be in the immortality ன்னு சொல்றதுக்கு பதில் இது they will be attaining the nectar of the life அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா அமிர்தம்னா நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், ஓகே அது ஒரு மிருதம் இது அமிர்தம் இம்மார்டாலிட்டி. ஆனா இன்னொரு மீனிங் இருக்கு. அமிர்தம்னா குடிக்கக்கூடிய ஒரு அமிர்தம் பானம். இட் இஸ் த நெக்டர் ஆஃப் த இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆனந்தத்தின் ஒரு திவலைகள்ல பரிபூர்ணானந்த ஆனந்தமே அந்த வஸ்து என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த ஆத்மனா விந்ததே வீரியம் என்னும் வார்த்தை. சங்கராச்சாரியார் இதற்கு வியாக்கியானம் இடும்பொழுது எது ஏவம் ஆத்ம வித்யா கிருதம் வீரியம் ஆத்மனைவ விந்ததே. எது ஆத்மா வித்யா கிருதம் வீரியம், எது ஆத்மாவை அறிவதற்கு பயன்படக்கூடிய சாதனங்களாக அமைகின்றதோ அதுவே ஆத்மனைவ விந்ததே. அதன் மூலமே நீ ஆத்மாவை அறிய முடியும். இப்ப நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய செல்போனே ஒரு ஆத்மா தான், உங்க லேப்டாப்பே ஒரு ஆத்மா தான். இந்த வேர்டு சன்ஸ்கிரிட் வேர்டுன்றோம், பிரதிபோத விதிதம் மதம் நீங்க காமிக்கிறோம்ல, அந்த ஸ்கிரீனே ஒரு ஆத்மா தான். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் ஒரு ஆத்ம வஸ்து. நான் பேசுறது இப்ப கேட்கிறேன், அதெல்லாம் ஒரு ஆத்ம வஸ்து. இந்த ஆத்ம வஸ்து எதிலெல்லாம் பரிமளிக்கின்றதோ அத்தனையும் ஆத்மா மட்டுமே. அவை அனைத்தும் அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பர்செப்ஷனையும் மாத்திருது, அந்த நோக்குதலையே திருப்பி காட்டுகின்றது இந்த உபனிஷத். அதக வித்யா, வித்யானா இந்த இடத்துல உடனே நீங்க உபனிஷத் முண்ட உபனிஷத்துல இருக்கிற மாதிரி 2 வித்யா இருக்கு, அபரா வித்யாவான்னு கேட்கலாதீங்க. எது ஆத்ம வித்யா. அதனால்தான் நம்ம சுவாமிமார்கள் எல்லாம் வேதாந்தத்தை சர்ச்சை நாம் செய்யும் போது ஆத்ம வித்யா என்று சொல்வார்கள். ஆத்ம வித்யா விலாசம் யார் எழுந்தது? சச்சிதானந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுந்த புக்கு ஆத்ம வித்யா விலாசம். போதேன சாதனோ போயி சாட்சாத் மோக்ஷைக காரணம் பாத்வஸ்வ மன்னிவத் ஞானம் வீணா மோக்ஷோன லப்யதே ஆசித்யதின்னு இருக்கும். இதுல எதை கொண்டு நீங்கள் படிக்கின்றீர்களோ அந்த சம்ஸ்கிருதமே ஆத்மாவிற்கு வழிவளிக்கின்றது. அதனாலதான் நம்ம சனாதன தர்மத்துல நாம் படிக்கும் புஸ்தகங்கள், எழுதும் நோட்ஸ், பேனா பெண்ணு, இப்போ ஒருத்தன் வயலின் வாசிக்கிறான், வீணை வாசிக்கிறாங்கன்னா அதை கூட இறைவன் மயமாக காணுகின்றார்கள். அதனால்தான் அந்த விஜயதசமி அன்னைக்கு லேப்டாப்பு, டேபு, செல்போனு வைக்க மாட்டாங்க. புக்கு, நோட்டு எல்லாத்தையும் சரஸ்வதி முன்னாடி வச்சு, சரஸ்வதி தேவி வித்யைக்கு அதிஷ்டாத்திர தேவதையாக இருப்பதால் அந்த வித்யையை நாம் அவர்கள் மூலம் நமஸ்காரம் செய்கின்றோம். ஆனால் இங்கே சங்கர பகவத்பாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதையெல்லாம் ஆத்மாவின் துணை, ஆத்மாவை அறிய துணைக்கு எடுத்துக் கொள்கின்றீர்களோ அத்தனையுமே ஆத்ம வஸ்து தான். இறைவனுக்கு அளிக்கப்படும் ஒரு தாமரை, ஒரு சந்தனம், நாம் பார்க்கும் இந்த இயற்கை சுற்றுச்சூழல், மலை, மடு, ஆறு, கடல் அனைத்தும் இறைவன் மயமே. அதனால்தான் நாம் படிக்கும் புஸ்தகங்களும் ஒரு பேப்பர் கீழே விழுந்தா கூட எடுக்கும்போது கண்ணில் ஒத்திண்டு எடுக்கணும். ஏன்னா அது ஆத்ம வித்யை கொடுக்கக்கூடியது. வித்யா விந்ததே அமிர்தம். ஏனெனில் அந்த வித்யை நமக்கு பகவானால் இடப்பட்ட ஒரு பிக்ஷை,
இல்லைன்னா நம்ம எத்தனை தான் பிரயத்தனை பண்ணாலும் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் மற்றவங்களை குறை சொல்லல, எத்தனை பெரிய கிரேட் கிரேட் பண்டிட்ஸ்லாம் இருக்காங்க. மகோத்பாத்யாய, எத்தனை பேர் சம்ஸ்கிருத ஞானத்துல புலமை வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பூர்வபக்ஷி, பூர்வ மீமாம்சா, ஜெய்மினி சாக்கா எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா பகவானுடைய அனுகிரகம் யாருக்கு அந்த வேதமாதா மூலமாக நமக்கு கிடைக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இந்த மோட்சத்திற்கு உபாயமாக இருக்கக்கூடிய வேதாந்தங்களை படிப்பதற்கு பகவான் காட்டி அருளுகின்றான். அப்ப we are the blessed people. இந்த செமிட்டிக் ரிலீஜியன்ல இருக்கக்கூடிய பைபிள் கிறிஸ்டியானிட்டியில சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, you are the chosen person by the Father in heaven அப்படின்வாங்க. கர்த்தரின் ஆஸ்வாசமான சீடர்களால் உன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டவராக நீ இருக்கின்றாய். அது எந்த மதமாக இருந்தாலும் என்ன, நல்ல கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் வேதமே சொல்கின்றது, எல்லா பக்கமும் திக்கிலிருந்தும் எனக்கு நல்ல கருத்து வர வேண்டும். ஆப்யாயந்து மமாங்காணி, மம அங்காணி ஆப்யஹ அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாதனத்தை கொண்டு நாம் ஆத்மாவை அடைய முயற்சிக்கின்றோமோ அந்தந்த சாதனங்கள் மூலமாக அந்த ஆத்மாவானது பிரகாசிக்கின்றது, தீபமாக பிரகாசிக்கின்றது, புஸ்தகமாக பிரகாசிக்கின்றது. இந்த சரீரத்தையே ஆத்மாவாக நாம் நினைத்தால் சரீரத்தின் மூலமாகவே நாம் ஆத்மாவை அடைய முடியும். அதனால்தான் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லி வைத்தார். அப்ப இந்த இத்தகைய இயல்பான ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய இந்த ஆத்ம விஷயத்தை இன்னும் கூட சில பேர் அடைய முயற்சிக்காமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்னவாகும் என்று கேட்டால் அதற்குத்தான் அடுத்த ஸ்லோகம் வருகின்றது. இந்த 2வது அத்தியாயத்தின் இறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் 2.5. இஹச்சேத் வேதித சத்யமஸ்தி நச்சேதேஹா வேதி மஹதி வினஷ்டி பூதேஷு விசித்ய தீராः பிரேத்யாஸ்மாகான் லோகாதமிருதா பவந்தி. இஹ சேத் அத சத்யம் அஸ்தி நச்சேத் இஹ அவேதித் மகதி வினஷ்டி. இங்கேயே இந்த பூலோகத்திலேயே நீங்கள் இதை அடைய முயற்சிக்கவில்லை என்றால் இந்த ஆத்ம பிரம்மஸ்வரூபத்தை அடைய, ஏன்னா நமக்குள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நாம் இங்கேயே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இதுதான் அது என்று உணர முடியவில்லை என்றால் மகதி வினஷ்டி. வேதம் ரொம்ப அழகா சொல்லிருக்கு. உனக்கு சர்வநாசம் அப்பா, மகாநாசம். எப்படி மகாநாசம் என்று சொல்ல முடியும்? ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக மூன்றும் உனக்கு உதவியும் இந்த சரீரம், அதன் மேல் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகம் அனைத்தும் உனக்கு ஏதுவாக இருந்தும் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று போய்கொண்டிருந்தால் அது மகதி வினஷ்டி என்று வேதம் நமக்கு ஒரு சாட்டை அடி அடிக்கின்றது. பூதேஷு பூதேஷு வேத்யஹ, ஒவ்வொரு பூதங்களும் சர்வேஷு பூதேஷு. ஏன் சர்வேஷு பூதேஷு என்றால் எல்லா ஜீவராசிகளும், பூதேஷு பூதேஷு சர்வபூதேஷு ஸ்தாவரேஷு ஸ்தாவரம் ஜங்கமம், எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளாலும் இதனாய் உணர முடியாது. ஆனால் மனிதனாய் பிறந்த அவையார் சொல்றால, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது,
அதனினும் அரிது குருடு செவிடு நீங்கி பிறத்தலை. ஏனில் இந்திரியங்களை கொண்டுதான் மனத்தை உணர முடியும். மனத்தை கொண்டுதான் ஆத்மாவை புத்தியில் பிரகாசிக்க வைக்க முடியும். அப்ப மகதி வினஷ்டி, மகதி வினஷ்டி, பெரிய நாசம் வந்துருத்தப்பா. அந்த பெரிய நாசத்திலிருந்து நீ பிழைச்சிக்கோன்றாரு. அப்பையும் பாருங்க வேதம் எவ்வளவு காருண்யத்தோட சொல்றது. விசித்திய தீரா, ஏ விசித்திரிய தீரா, பியூட்டிஃபுல்லான வார்த்தை. ஏ தைரியவந்தக ஸ்திர புத்தி ஞான புருஷனாக இருக்கக்கூடியவனே, இதிலிருந்து நீ முழித்துக்கொள். தூங்கியது போதும், விழித்தெழு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாருல, awake, arise and stop not till the goal is reached அப்படின்னு. அதே இங்கே வேதத்திலும் இதே வார்த்தை உள்ளது. கட்டோபனிஷத்தில் நீங்கள் அனைவரும் காது கொடுத்து கேட்டீர்கள். உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்ய வராணி போதக. ஏனெனில் நம் வாழ்க்கை சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா. ஒரு பக்கம் தமஸ், மற்றொரு பக்கம் ரஜஸ். இதற்கு நடுவே சத்துவம். இந்த சத்துவத்தை நாம் உணர்ந்தால் ஒழிய வேறு எதையும் நாம் அடைய முடியாது. அப்பொழுது சத்துவத்தை அடைய ஒரே வழி இறைவனை அடைவது மட்டுமே. அந்த இறைவனை அடைவதற்கு வேத ஆச்சாரியர்களும் நமக்கு அங்கங்கே பரிமளிக்கின்றார்கள். அப்ப பூதேஷு பூதேஷு விசித்திய ஆலோச்சிய. அப்ப நம்ம அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை செய்ய வேண்டும். அது ஒன்றே வழி. அதை ஆலோசனம் செய்தால் நமக்கு என்ன கிட்டும்? அமிர்தத்துவம் பவந்தி, அமரணத்துவம், மோக்ஷம் யாந்தி. அதஸ்மாத் அந்த அஸ்மின் லோகே, இந்த நாம் வாழும் காலத்திலேயே மோட்சம் என்பது இறந்தால் ஒழிய நமக்கு கிடைக்கும் என்று சிலர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியல்ல, வாழும் காலத்திலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதைத்தான், if you are not attaining this self realization, this self knowledge which is already within us, with like the amlaki which is within which is within your palm, it is like the immortality is already within you. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? அதுதான் நம்முடைய அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் நாம் மட்டுமே நீக்க முடியும். இதற்கு போய் புறத்தியார போய், எப்பா நீ போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது பண்ணி என்னுடைய இது நீக்குன்னு சொன்னா நீக்கலாம் முடியாது. அப்ப நாம் இன்று அடுத்த அத்தியாயமான கேனோபனிஷத்தில் இருக்கக்கூடிய 3வது அத்தியாயத்தில் இப்பொழுது நாம் பிரவேசிக்கலாம். இந்த 3வது அத்தியாயம் ஒரு கதை ரூபத்தில் வருகின்றது. இந்த கேனோபனிஷத்தின் முதல் 2 அத்தியாயங்கள் உத்தம சிஷ்யனுக்கும் மத்தியம சிஷ்யனுக்கும். இந்த கதை ரூபத்தில் வரக்கூடியது எளிதில் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டி, வேதமே ஒரு கதையாக, எப்பவுமே வேதாந்தத்துல கதையே கிடையாதுங்க. ஆனா மக்களுக்கு எளிதா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த ராஜா அந்த ராஜா, இந்த சிஷ்யன் அந்த குருவை போய் பார்த்தா, இல்லை அந்த குரு இந்த சிஷ்யன் கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டா, இப்படிலாம் வருமாகண்டி பெரிய கதை ரூபத்திலும், எஸ்பெஷலி அதிலும் புராண இதிகாசங்களில் இருந்தெல்லாம் எடுத்து சொல்லப்பட மாட்டாது. ஆனால் வேதம் தன் கருணையை காட்ட வேண்டி முதல் அத்தியாயத்தில் உத்தம சிஷ்யனுக்கும், 2வது அத்தியாயத்தில் மத்தியம சிஷ்யனுக்கும், 3வது அத்தியாயத்தில் அதோ என் மக்களே உங்களுக்கும் சேர்த்து நான் கதை ரூபத்திலேயே தருகின்றேன் என்று ஒரு கதையாக தருகின்றார்கள். அந்த காலத்தில் எல்லாம் வேதத்தில் எப்போதும் விஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாம் அவ்வளவாக வரமாட்டார்கள். ஆனால் இந்திரன், இந்த இந்திரன் என்பது நாம் நினைப்பது போல் தேவேந்திரன், அவன் ஐராவதத்தோடு இருப்பான், இந்திராணி அவருடைய ஒய்ஃபு, அப்படிலாம் இருக்கிறது கதை. ஆனால் உண்மையில் இது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு தாற்பயம் உண்டு. இங்கே
வேதாந்தத்துல நீங்க கதை கேட்கக்கூடாது. அந்த இடத்துல தாற்பயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாந்தத்தின் மூலம் நாம் இந்த கதையில் கூறப்படும் தாற்பயம் என்னவெனில், இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு தலைவனாக எவன் இருக்கின்றானோ அவனுக்கு பெயர் இந்திரன், தேவேந்திரன் என்றும் சொல்வார்கள். அந்த தேவேந்திரனானவன் அசுரர்களோடு சேர்ந்து, தீய சக்திகளோடு சேர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த போரில் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு முழு காரணம் நாங்களே என்று தேவேந்திரனும் தன்னுடைய படை சகாக்களோடு சேர்ந்து அதை மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்து கொண்டு, குதூகலம் செய்து கொண்டு கொண்டாடுகின்றார்கள். அப்படி கொண்டாடும் பொழுது அங்கே ஒரு யக்ஷன், யக்ஷன் என்றால் அசரீரம் என்று பொருள். அதாவது ஷரீரமற்ற ஒரு சப்தம் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு தேவதை. அந்த தேவதை யார் என்று சொல்லவில்லை இங்கே. அந்த யக்ஷன் ஒவ்வொருவரும் முன்னாடியும் சென்று அவர்களுக்கு அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன் இரு கேள்வியை கேட்டு அவர்கள் கேள்விகளை, வாய்ச்சொல்களை வீணாக்கி அவர்களுடைய சக்திகளையும் ஹீனனாக்கி தன்னுடைய அதிபராக்கிரமத்தை காட்டி நிலைநிறுத்துகின்றது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதின் தாற்பயம் என்ன என்றால், இந்த யக்ஷன் தான் ஆத்மா. எனில் ஆத்மாவை பார்க்க முடியாது. அதனால்தான் அசரீரமாக அது வருகின்றது, யக்ஷனாக வருகின்றது. இந்திரியம் கண், காது, மூக்கு, வாய், செவி எல்லாம் இருக்கின்றது அல்லவா? அவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பது இந்த மனம். இந்த மனம்தான் தேவேந்திரன். இந்த மனம் என்னும் தேவேந்திரன் தன்னுடைய 5 இந்திரியங்களோடு சேர்ந்து நான் தான் இந்த சரீரத்தில் முழுமுதலாக இருக்கின்றேன் என்று எண்ணி கருதும் போது, இந்த ஆத்மா, கண்ணுக்கும் காதுக்கும் உணர்விற்கும் புறப்படாத இந்த ஆத்மா இந்த இந்திரியங்களோடு விஜயம் செய்து அதை ஜெயித்து பிறகு மனம் வரும்பொழுது அது மறைந்து விடுகின்றது. ஏனெனில் மனம், இந்திரியங்கள்லாம் கண்ணில் பார்க்க முடியும். மனத்தை யாருன்னா பார்த்துருக்கீங்களா? உங்க மனசை நீங்க பார்த்துருக்கீங்களா? மனசை உணரலாம் முடியும். அந்த மனதிற்கும் மேலானது ஆத்மா என்பதை காட்டுவதாக இந்த தாற்பயத்தை இந்த உபநிஷதம் ஒரு கதை ரூபத்தில் நமக்கு காட்டி தருகின்றது. இன்னைக்கு ஒரே நாளிலேயே நம்ம மொத்தத்தையுமே பார்த்துருவோம். அப்போ முதல் மந்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரம்ம தேவேப்யோ விஜிக்யேதஸ்யஹ பிரம்மணோ விஜயே தேவா அகமீயந்த தஏ ஐக்ஷாத அஸ்மாகம் ஏவாயம் விஜயோ அஸ்மாகமேவாயம் மஹிமேதி. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப இந்த முதல் மந்திரத்தில் பிரம்ம என்றால் கடவுள் என்று இங்கு பொருள். பிரம்ம சத்துவம் இருக்கக்கூடிய இந்த கடவுள் தியோதனர்கள் என்றால் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் என்று பெயர். தேவேபியனா தியோதனத்வாத் தேவர்கள், அவர்களுக்கு அப்படி பெயர். பிரம்மஹ தேவேபியோ விஜிக்யே. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இது ஏஐ சாஃப்ட்வேர்ல எடுத்தது விஜிக்யே. ஸோ இதை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய மூல மந்திரத்துல கையில புஸ்தகம் இருந்தா பாருங்க, அதுல இருக்கும். பிரம்மஹ தேவேபியோ விஜிக்யே. பிரம்ம என்றால் பரம், ஹ கிலஹ. ஹ அப்படின்னா நிச்சயாத்மிகம். தேவேபியோ அர்த்தாத் விஜிக்யே ஜெயம் லப்யத்வாத், லப்யம் அடைந்த,
தேவேந்திரர் முதலான தேவர்கள் அனைவரும் தான் அடைந்த வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுகின்றார்கள். அதுதான் இதன் பொருள். தேவேபியோ என்றால் தேவர்கள், விஜிக்ஞே ஜெயம் லப்த்வம் தஸ்ய பிரம்மணோ விஜயே, தஸ்ய யாருடைய வெற்றியை தன்னுடைய வெற்றி என்று கொண்டாடுகின்றார்கள்? பிரம்மத்தின் வெற்றியை தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றான். அமஹீயந்தே மகிமானம் பிராப்யவந்தஹ ஏ த ஐக்ஷத ஐக்ஷதன ஈக்ஷதி இதி பாவக. அப்ப இதனுடைய சங்கராச்சாரியர்களுடைய பாஷ்யத்துல ஒரே ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப அழகா அவர் சொல்றார். அஸ்மாகமேவம் வயம் மகிமானம் மகிமா அக்னிர்வாயுரிந்திரியாதி லக்ஷணேன ஜெய பல பூதோ அஸ்மாபம் பூத் அனுபூயந்தே. இந்த உலகில் இருக்கக்கூடிய மற்ற அசுரர்களை எல்லாம் வீழ்த்தியதற்கு காரணம் இந்த இந்திரன் முதலான இந்திரன், வாயு, அக்னி போன்றவர்களின் பலத்தினால். அந்த பலம் அனைத்தும் என்னுடைய கேபினெட் மினிஸ்டருடைய பலமே என்று அசம்பிளியில் நடக்கிறதுல என்னுடைய வெற்றி என்று இந்திரன் பறைசாற்றுகின்றான். இதுதான் இதன் பொருள். ஆனா அப்படி கிடையாது. ஏன்? உண்மையில் நாம் வெற்றி பெறுகின்றோம் என்று நாம் நினைக்கின்றோம். நம்மை இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் தான் அங்கே வெற்றி கொள்கின்றது. அதை மறந்து விட்டான் இந்த தேவேந்திரன். இந்திர கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதால் அவனுக்கு தேவேந்திரன் என்று பெயர். அதைத்தான் இரண்டாவது மந்திரத்தில் சொல்கின்றார்கள். த ஐக்ஷாந்தம் அஸ்மாகம் ஏவாயம் விஜயே அஸ்மாகம் ஏவாயம் மகீயமிதி. இந்த வெற்றியானது எங்களுடைய வெற்றி. நல்ல காலம் அட்லீஸ்ட் அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால வாயு, அக்னி, இந்திரன் எல்லாரும் ஒரே கூட்டத்தில் இருக்காங்க. அப்ப தங்களுடைய வெற்றிகள் என்று பறைசாற்றுகின்றார்கள். சுவாமி இது என்ன சுவாமி தப்பு? அவங்க தானே ஜெயிச்சாங்க. வாயு பகவான், இந்திரன், அக்னி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே ஃபைட் பண்ணாங்க அசுரர்கள் கூட. அதனால் அவர்கள் தங்களுடைய வெற்றிகள் என்று நினைக்கின்றார்கள். இது என்ன தவறு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி நம்முடைய சங்க தமிழில் கூறவில்லை. நாம் சங்க தமிழில் உள்ள செய்யுள்களை பார்த்தோமெனில் எந்த மன்னனும் வெற்றி பெற்றால் முதலில் கொற்றவைக்கு, காளிக்கு பூஜை செய்வான். அது மட்டுமல்ல, தன்னுடைய வெற்றி தங்கள் வெற்றி அல்ல, இறைவனால் கொடுக்கப்பட்ட விஜயம் என்று கொன்றை பூவை தலையில் சூடி நாடும் நகரமும் நன்கு அறிய அவர்கள் வலம் வருவார்கள் என்று செய்யுள் ஆசிரியர்கள் எல்லாம் தங்களுடைய பாடல் வரிகளில் பதித்திருக்கின்றார்கள். இப்படி அவ்வளவு அழகா பாருங்க. நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம வெற்றி பெற்றோம். இப்போ ஒரு 10ஆவதுல பப்ளிக் எக்ஸாம்ல வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம ஆளு என்ன பண்றான்? எஸ் ஐ ஹாவ் காட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று நினைக்கின்றோம். ஆனா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போய் குழந்தைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அர்ச்சனை யாருக்கு? குழந்தைக்கு இல்லை, சாமிக்கு. அதே மாதிரி இன்னும் கூட கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருப்பான். அவன் போய் அவங்க வீட்டில் போய் சொன்னான்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? வாடா குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடாவை வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் பொங்க பானை தான் வச்சுட்டு வருவா. ஏன்? தன்னுடைய வெற்றி அல்ல, இறைவனுடைய பலத்தினால் என் குழந்தை வெற்றி பெற்றான், அந்த வெற்றியை இந்த இறைவனுக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம்னு படிக்காத இப்படி உபநிஷத்துக்களை எல்லாம் கற்றறியாத நம் கழனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட இறைவனை பறைசாற்றும் சனாதன தர்மத்தில் நாம் நன்றாக படித்திருக்கின்றோம் என்று நினைப்பில் மகதையில்
இல்லை நான் ஒழித்தே தீர்வேன், நான் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று எவன் என்றால் நினைத்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடிதான் இந்த உபனிஷதம். இந்திரன் தன்னுடைய இந்திரிய கூட்டங்களோடு இருக்கக்கூடிய வாயு, குபேரன், இந்திரன், அக்னி போன்ற தேவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த விஜயத்திற்கு, இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம், வேறு யாரும் இல்லை என்று பறைசாற்றுகின்றார்கள். த ஐக்ஷந்த அஸ்மாகமேவம் அயம் விஜயக, இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் முழு முதல் பொருள், நாங்கள் தான் இந்த ஆட்சி வந்ததற்கு காரணம் என்று நினைக்கின்றார்கள். அதனால் எல்லோரும் மததையில், மமதம் என்றால் மமகாரம், நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற எண்ணத்தில் இருப்பதால் அங்கே பகவான் அங்கே இவர்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பதற்காக தத் தைஷாம் தத் ஏஷாம் விஜயேஜ்ஞை ஏதேப்யோஹ பிராதுர்பபூவ தன்ன ஜனா வியஜானதஹ. அங்கே ஒரு யக்ஷனாக அவர்கள் எல்லாம் அப்படியே நீங்க அப்படியே ஒரு மனக்கண்ணில் வைத்துக்கோங்க. இந்திரலோகத்துல பாரிஜாதம், கல்பவருஷம், ஐராவதம் எல்லாம் சுத்தின்னு இருக்கு. அதுக்கு நடுவுல சோமபானம், சுராபானம் எல்லாம் அங்கெல்லாம் டாஸ்மார்க் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. எல்லா இடத்திலும் பெண்கள் எல்லாம் ஆரவாரம் செய்து கொண்டு ரம்பா, கிலோத்தமா, சூர்பனகா, எல்லாம் சூர்பனகா இருக்க மாட்டா, அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதற்கு நடுவில் இந்திரன், வாயு, வருணன், அக்னி அனைவரும் கூத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு வெற்றிக்கு காரணம் நாங்கள் என்று அங்கே ஒரு சப்தம் மாத்திரம் வருகின்றது. இதுல ஒரு கேள்வி வரும், சுவாமி அது எப்படி சப்தம் மட்டும் இருக்கலாமா, சப்த பிரமாணத்வாது அப்படின்னு ஒரு வியாப்தி நியாயம் இருக்கின்றது. அதனால்தான் இங்கே அந்த வேதாந்தமும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை சப்தமாகவே தருகின்றது. நான் இப்ப உங்களுக்கு வேதாந்தத்தை வாயாதான் சொல்லிட்டு இருக்கேன், மீன்ஸ் வாயில சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்டு இருக்கீங்கல்ல. அதனால் வேதாந்தத்திற்கு சப்த பிரமாணம் உண்டு. அந்த சப்த பிரமாணமாகத்தான் இங்கேயும் ஆத்மாவை காட்டி தருவதற்காக அந்த யக்ஷன் அங்கே பேச ஆரம்பிக்கின்றான். கிமிதம் யக்ஷம் இதி. இந்த யக்ஷனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோரும் கேட்கின்றார்கள், யார் நீ, யார் நீ என்று கேட்கின்றார்கள். அதுதான் மூன்றாவது மந்திரம். இந்த மூன்றாவது மந்திரம் 4, 5, 6 எல்லாத்தையும் ஒன்னா பார்த்துடலாம். அப்ப ஈஸியா உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறமா பின்னாடி நம்ம அதோடைய தாத்பரியத்துக்கு போக முடியும். மூணாவது மந்திரம் பாருங்க. தே அக்னிம் ப்ரூவன் ஜாதவேத ஏதத் விஜானானிஹி கிமேத யக்ஷமிதி ததேதி ததப்யத்ரவத் ததப்யதவத் கோசீதி அக்னிர்வா அகமஸ்மீதி அப்ரவீத் ஜாதவேதாவா அகமஸ்மீதி. முதலில் யார் இந்த வெறும் சரீரம் கூட இல்லாமல் வெறும் வார்த்தை மட்டும் வருகின்றதே, யார் இந்த சத்தத்திற்கு காரணம், சப்தத்திற்கு காரணம் என்று இந்திரன் அக்னி தேவனை அனுப்பி வைக்கின்றான். இந்த அக்னி தேவன் அந்த யக்ஷன் இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ப விருட்சத்துக்கு கீழே, சும்மா ஒரு கதையில வச்சுக்கோங்கள, அந்த இடத்துல போய் கேட்கிறான், தே அஸ்மின் அப்ருவன் ஜாதவேத ஏதி, நீ யார், ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கின்றான். அதற்கு அது யக்ஷன் சொல்கின்றது, தே ஹே யக்ஷம் அஹா ஆஹோ ததாஸ்து. They said that Agni Jataveda, I am Jataveda, Jatam Veda iti Jataveda. Beautiful. அது முதல்ல அக்னியை பார்த்த உடனே அக்னி கேட்கல, யக்ஷன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கின்றான். அதற்கு அகங்காரத்தில் இருக்கிறதா, இப்ப நீங்களே பாருங்க, சில பேர் உடனே குதிப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனே சொல்லுவான், நீ யாருடான்னு கேட்டான், என்ன தெரியாதா, நீங்க போய் எங்க கிளாஸ்ல போய் கேளுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட்
அப்படின்மா. அது மாதிரி இந்த வெற்றி பெற்ற மமதையில் அக்னி தேவனானவன், ஹே ஜாதவேதக, என் பெயர் என்னவென்றால் ஜாதவேதன், நான் எல்லாவற்றையும் எரித்து விடுவேன் என்று சொல்கின்றான். அப்ப இதை ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நான் அப்படியெல்லாம் சான்ஸ்கிரிட்ல சொல்லி அப்படியே இது பண்றேன். யக்ஷ உவாச்ச தத் அப்யதவத் அக்னி பிரதி அபாஷத கோசோதி, நீ யார் என்று கேட்கின்றது அந்த யக்ஷன். அதற்கு அக்னி தேவன் சொல்கின்றான், அக்னிர்வா அகமஸ்மீதி, என் பெயர் அக்னி, அகம் அக்னிர்வை, பிரசித்தோ ஜாதவேத இதி அக்னிர் பிருச்சதி. உடனே அக்னி தேவனுக்கு, ஐயோ என்ன தெரியாதா, ஊர் உலகத்துல எல்லாரையுமே நான் தானே சுட்டி அடிச்சுட்டு இருக்கேன், என்ன போய் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே, என்னுடைய பெயர் ஜாதவேதன் என்று சொல்கின்றார். உடனே இந்த யக்ஷன் கேட்கின்றது, உன்னுடைய சாமர்த்தியம் என்ன, உன்னுடைய வீரியம் என்ன, உன்னுடைய பராக்கிரமம் என்ன என்று சொல். அதை யக்ஷன் கேட்கிறது, தஸ்மின் சர்வ சத்வரீ கிம் வீரியம், உன்னுடைய வீரியம் என்ன, வீரியம்னா இந்த இடத்துல உன்னுடைய புஜ பராக்கிரமம் என்ன என்று கேட்கின்றது. ஏ அக்னிஹி துவம் தவ வீரியம் சாமர்த்தியம் கிம், உன்னுடைய சக்தி என்ன என்று சொல் என்று. இப்ப பாருங்க, கேள்வி கேட்க வந்தவன ஆத்மாவான இந்த யக்ஷன் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அகந்தையின் காரணமாக இவனும் தன்னை மறந்து பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் ரொம்ப ஆரவாரம் செய்து கொண்டு அட்டகாசத்தோடு வாழ்பவர்கள் எல்லாம் ஆத்மாவை உணராமல் இருக்கும் பொழுது, நாம் அனைவரும் ஆத்மாவை உணர்ந்த பிறகு அமைதியாக நம்மில் நாமே தியானம் செய்வோம். அதே போல இங்கே ஆரவாரத்தில் திளைத்த இந்த அக்னி தேவன் நான் எப்படியாப்பட்டவன் என்று சொல்கின்றான். சோ அப்ரவீத் இதம் சர்வம் பிருதிவ்யா யதிகம் வேதேக, இந்த பிருத்திவி, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பதார்த்தங்களையும் பஸ்மமாக்கி விடுவேன், எரித்து அழித்து விடுவேன் என்று அக்னி தேவன் சொல்கின்றான். ஆமா, பகவத்கீதையே கண்ணன் சொல்லியிருக்கானே, பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணாம் பஸ்மசாத் குருதேர்ஜுனன். எல்லா விதமான பொருட்களையும் இந்த நெருப்பு எரித்து விடும், பஸ்மமாக்கி விடும். ஆனால் அந்த பஸ்மத்தையே சிவன் தன் ஜடாமுடியில் தரிக்கின்றான், தன்னுடைய சிரசில் தரிக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் ஞானம் என்னும் அக்னி அவனிடத்தில் இருக்கின்றது. ஏனெனில் அவன் ஏகாதச ருத்ரர்களையே தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனால்தான் சிவன் பஸ்மத்தை அணிந்து கொண்டிருக்கின்றான். பஸ்மசாராய நமக என்று சொல்வார்கள். அப்படி இந்த அக்னி அகங்காரத்தில் என்னை தெரியாதா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பஸ்மமாக்கி விடுவேன் என்று சொல்லும்போது, அதற்கு இந்த யக்ஷன் அவனுடைய ஆணவத்தை அடக்கும் விதமாக, அவனுடைய அகங்காரத்தை ஒழிக்கும் விதமாக, தஸ்மை திருணம் நிததோ, அங்கே ஒரு புல்ல புடுங்கி போட்டு, புல்ல புடுங்கி போட்டுட்டு அதை சொல்லுதான், ஏதகதி, இதை எரித்து காமியுங்கள். எப்பா நீ உலகத்தையே எரிக்கிறேன்னு சொல்றேன், என்ன நான் புல் போட்ட இந்த ஒரு புல் இருக்கு பாருங்க, அந்த புல்ல புடுங்கி போடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே எல்லா வியாக்கியானர்களும் பார்த்தாங்க, இது நீங்க ஆனந்தகிரியோ மதுசூதன சரஸ்வதியோ இல்ல கோபால உபேந்திரரோ இல்ல சங்கராச்சாரியர்களையோ போக வேண்டாம். ஏன் இந்த யக்ஷன், இந்த ஆத்ம சைத்தன்யம் ஒரு புல்லை பிடுங்கி போட்டது என்றால் ரெண்டு பதில் இருக்கு. இதற்கு பதில் நீங்க இங்க பார்க்க முடியாது. வால்மீகி ராமாயணத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அங்கே கோவிந்தராஜர் என்பவர் ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு 13 காரணம் கொடுத்திருக்காரு. ஏன் சீதா பிராட்டி இந்த ராவணன் என்னும் 10 இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் சீதை என்னும்
ஜீவாத்மாவிடம் வரும்பொழுது சீதை ஏன் இந்த புல்லை பிடுங்கி போட்டாள் அப்படின்றதுக்கு 13 காரணம் சொல்றாரு அவர். அதுல நிறைய காரணம் இருக்கு. அடியேனோ வால்மீகி ராமாயணத்தை எடுத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல யக்ஷன் ஏன் புல்ல பிடிங்கி போட்டான்னா, நீ இந்த உலகத்தையே எரிப்பியன்னு சொல்றியப்பா, உன்னுடைய ஆணவத்தினால் இந்த ஒரு புல்ல எரிச்சு காமிச்சுடுறான் பகவான். அப்படி எரிக்கலான்னு முயற்சிக்கும் போது ஒன்னுதையும் பண்ண முடியல. எரிக்கிறான், அவனுடைய முழு சக்தியையும் கொண்டு எரிக்கின்றான். ஒரு புல்ல, திருணம்னா புல்லுன்னு அர்த்தம். அதனால்தான் ராமானுஜருடைய மூல மந்திரத்துல சொல்லும் போது திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதய ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயன ஷாலினக அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே எம்பெருமானார் ராமானுஜர் பகவான் முன் சரணாகதி இடும்போது அவர் சொல்கின்றார், புல்லுக்கு சமமான இந்த ராமானுஜன் உன் பாதார விந்தங்களை அடைக்கலம் அடைகின்றேன் ஐயா அப்படின்னு பகவான் வரதராஜன் முன்னாடி காலில் விழுவாராம். அவரே ஸ்ரீபாஷ்யம் எழுதிய அதிகாரி விசிஷ்டாத்வைதருடைய ஸ்தாபகருக்கே இந்த நிலைமை என்றால் நீங்களும் நானும் எந்த விதம்? ஏன்னா அந்த விதத்தில் அந்த ஆத்மாவை அடைந்தவர்கள் வித்யா விந்ததே அமிர்தம், வித்யா ததாதி வினயம், அந்த வினயத்தின் காரணமாக அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள். அதனால ராமானுஜர் புல்லுக்கு சமானம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஆணவத்தை அடுக்குவதற்காக இந்த யக்ஷன் ஒரு புல்ல புடுங்கி போட்டு திருணத்தை நீ எரித்து காமி என்று சொல்கின்றார். தஸ்மை திருணம் நிததோ யத் யக்ஷ அக்னீடம் திருணம் மஞ்ச நிதரோ புருஷோக்னி ஸ்தாபயித்வா, நீ இதை எரித்து காமி என்று சொல்கின்றான். உடனே ஏதத்தகேதி, அந்த அக்னி அகங்காரத்துல எரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். எரிச்சு பார்த்தா எரியவே இல்லை. எவ்வளவு எரிச்சாலும் அந்த மீதி இருக்கிற இடம்லாம் கூட எரிஞ்சு விடுத்தோம். ஆனா அந்த புல்லு, பச்சை புல்லு எரியவே இல்லை. சர்வ ஜெயேதி, என்னப்பா நிறைய எல்லாத்தையும் வின் பண்ணிருக்கேன்னு சொன்னியப்பா, எல்லாத்தையும் வெற்றி பெற்றவன்னு சொன்னியப்பா, ஒரு புல்ல போய் எரிக்க முடியலையப்பா அப்படின்னு எடுத்து தத்ரும் நஷகஹ, அதை எரிக்கவே முடியல. அப்ப அக்னி பார்த்துட்டான், விஜ்ஞாதும் யதேதி யக்ஷமிதி, உடனே அந்த யக்ஷனை கண்டு இந்த அக்னி தேவன் தலை குனிந்து சென்று விடுகின்றான். இதுதான் 3.3ல இருந்து 3.6 வரைக்கும் இருக்கிற மந்திரம். நான் அப்படியே ஜஸ்டா சொல்லிட்டேன், இது ஜெனரல் கிளாஸ், இதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் போகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இப்ப அக்னி தேவன் போய் இந்திரன் கிட்ட சொல்லிட்டா, எப்பா என்னால இருக்க முடியல, அதெல்லாம் நீங்க தான் கதையில எடுத்துக்கணும். வேதாந்தத்துல அவ்வளவாதான் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து தேவேந்திரன் பார்த்தான், தன்னுடைய அடுத்த கேபினெட் மினிஸ்டர்ல இருக்கிற வாயு தேவனை அனுப்பிச்சு வைக்கிறான். எப்ப நீ போயிட்டு வாப்பா, நீ தான் போய் எல்லாரையும் போய் கலக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சட்டசபைக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் பண்றார், அவர் போறார். உள்ளார போகும்போதே அத வாயுரப்ருவன் வாய்வேதி, அங்க உள்ளார போகும்போதே அவர் கர்வத்தோட போறாரு. ஏய், நான் வாயு வந்திருக்கேன்டா, யாரா நீ அப்படின்னு கேட்கிறான். வரான், உள்ளார வரான். வரும்போதே கேட்கிறான், அத வாயு அப்ரவன் வாயவே ததக்னி ததித ஜானீஹி கிமேதம் யக்ஷமிதி தம் தேதி. உடனே அந்த யக்ஷன் கேட்கிறான், நீ யாருடா? ஒருத்தன் இப்பதான் வந்து தலை குனிஞ்சு போனா, இப்ப அடுத்தது யாரும் வேற ஒருத்தன் வந்திருக்கேன், யாரா நீ அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், அவனும் உடனே இப்ப பாருங்க யக்ஷன் தான் கேட்கிறான். கேள்வி கேட்பது யக்ஷன் ஆகிவிட்டான், பதில் சொல்வது இந்த இந்திரியங்களாக விட்டது. ஏனால் இந்திரியங்கள் பதில் சொல்ல மட்டும்தான் தெரியும், அதற்கு ரிஃப்ளெக்டிவ் மூடு என்று பொருள். ஆனால் ஆத்மா அகண்டாகார விருத்தியாக இருப்பதால் நீங்க என்ன போட்டாலும் அது முழுகிக்கும், ஆனால் பதில் சொல்லாது. அதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாயு தேவனிடம் யக்ஷன் ஒரு கேள்வியை கேட்கின்றார். உன்னுடைய சக்தி என்ன?
அத thereafter வாயு அப்ருவன், வாயு பதில் சொல்கின்றான், நான் எப்படியாப்பட்டவன்? ஏ வாயு துவம் ஏதத் யக்ஷம் கிமீதம், நீ யார் என்று கேட்கின்றான். அதற்கு அவன் சொல்கின்றான், நான் வாயுதேவன். மீதி ஸ்லோகம்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால நான் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கல. வாயு சொல்கின்றான், நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் காற்றில் பறக்க வைத்து விடுவேன் அப்படின்னு அவனுடைய வீர பராக்கிரமத்தெல்லாம் சொல்றான். இதெல்லாம் நம்ம ஆளுங்க எலெக்ஷன் அப்ப சொல்றதுதான். இதனால் தான் நம்மளும் அகங்காரத்தில் இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். வாயு சொல்கின்றது, வானாத் கமனம் கமனாத் கந்ததானாத்வா வாயுஹு. தர்க்கசாஸ்திரத்தை சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் தூக்கி அடித்து நொறுக்கி விடும், அதனால் அதற்கு வாயு என்று பெயர். சர்வத்திர வாயேதி இது வாயு என்று சொல்வார்கள். மாதரிக்ஷ்வா எல்லாம் அவங்க அவங்களுடைய பெட் நேம். இப்ப இவங்களே பேர் வச்சுக்கிறாங்கல்ல, இல்ல இவனுக்கு இந்த மாதிரி அவன் மாதிரி ஜென்சின்னு சொல்ற பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் அக்னி என்ன சொன்னா, என் பேர் அக்னின்னு சொல்லி இருக்கலாம்ல, அவன் என்ன சொல்றான், என் பேர் என்ன ஜாதவேதன் என்று சொன்னான். இங்கே வாயு தன்னை பற்றி சொல்லும் போது வாயு நான் சொல்லிட்டு போலாம், எல்லாருமே தெரிஞ்ச பேர் தானே. அவர் பாருங்க காலரை தூக்கி போட்டு சொல்றாரு அகங்காரத்துல, அகம் மாதரிஷ்வா, என் பெயர் மாதரிஷ்வா. ஏன் அப்படி மாதரிஷ்வான்னு பேருனா, மாதரே ஆகாஷோ ஸ்வயதி கச்சதி இது மாதரிஷ்வா என்று வியாக்கியானம் தருகின்றார் சங்கர பகவத்பாதர். மாதரிக்ஷி, மாதரி என்றால் அந்தரிக்ஷே, எது அந்தரிக்ஷத்தில் ஸ்பேஸில் அதாவது ஆகாசத்தில் பிரவேசிக்கின்றதோ அதற்கு பெயர் வாயு என்று பெயர். அப்ப வாயு தேவன் அதே போல அது சொல்லிட்டு யக்ஷன் சொல்லிட்டு, எப்ப உனக்கும் அதே டார்கெட் தான், அந்த புள்ள ஊதி காமின்னு. என்னடா அது, நான் இந்த உலகத்தையே ஃபோர்ஸ்ஃபுல்லா பூமியே சுத்தின்னு இருக்கேன், ஆகாசத்திலேயே பிரவேசிக்கக்கூடியவன் நீ ஒரு பெரும் சின்ன ஒரு புல்ல ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் அதை ஒரு புல்ல போய் பிடிங்கி போட்டுட்டு அதை போய் ஊதி தள்ளுன்னு காமிக்கிறியேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல அதை ஊத முயற்சிக்கின்றான். அதுதான் ஊதுறான் ஊதுறான் ஊதுறான், ஊதவே முடியல. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஏதோ ஒரு சக்தி இங்கே இருக்கின்றது என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் அஞ்ஞானம். அதனால் இந்த யக்ஷன் சக்தியை கண்டு வாயு தலை குனிந்து செல்கின்றான். அதுதான் இந்த 7வது 10வது மந்திரம் வரைக்கும் இருக்குது. அப்ப இங்கே வாயுவும் தோற்று விடுகின்றான். இப்ப நெருப்பு தோற்றுவிட்டது, வாயுவும் தோற்றுவிட்டான். மூன்றாவதாக இந்திரனே போறேன்றான். என்னுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் 2 பேருமே கட்சி தாவலில் இறங்கிட்டான், இப்ப நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வரான். அதுதான் 11வது மந்திரம். அதேந்திரியம் அப்ருவன், அவன் ஆணவத்தை சொல்றான், என்னடா சும்மா அக்னி தேவன் வாயு தேவன் இதெல்லாம் ஒன்றுக்கெல்லாம் இல்லை, நானே போறேன் அப்படின்னு. அதேந்திரியம் பகவன் ஏதத விஜானாகி, நானே போய் தெரிஞ்சுட்டு வரேன் யார் அந்த சத்தம், வெறும் உடம்பு இல்லாம வெறும் சப்தம் தான் வருது, அதுவும் போட்ட ஒரு புல்ல உன்னால எரிக்க முடியல, உன்னால ஊதி தர உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வரான். ஆனால் இந்திரன் வரும்போது அந்த யக்ஷன் மறைந்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய இன்சல்ட் இல்ல, எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து பெரிய விஷயம் இல்ல, எதிர்கட்சி ஆள உட்கார்ந்து இருக்கும் போது சபாநாயகர் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு அசிங்கம். அது மாதிரி இல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே எனி பாலிடிக்ஸ் இன் திஸ். நம்ம வேதாந்தத்தை தான் படிக்கணும். சோ அந்த இடத்துல இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் வாயு போகும்போது யக்ஷன் பேசிச்சு, அக்னி போகும்போது அட்லீஸ்ட் யக்ஷன் பேசிச்சு, ஒரு டார்கெட்டையும் கொடுத்துச்சு, நீ போய் அது கூட ஃபைட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு டார்கெட்டை வேற கொடுத்துச்சு ஒரு புள்ள. இந்திரன் வரும்போது அந்த யக்ஷன் பேச கூட இல்லை, ஓடி போயிட்டான். உடனே எவ்வளவு அசிங்கம், அசிங்கப்பட்டான் இந்திரன்.
உடனே இந்திரனுக்கு ரொம்ப இதுவாயிடுது. அத இந்திரியக பாகு ஏ பகவன் ஏதத் யக்ஷம் விஜானாதி ஏதத் கிம் யக்ஷக, நீ யார் என்று இந்திரன் கேட்கின்றான். ஏனெனில் மனத்தால் மட்டுமே ஆத்மாவை உணர்வதற்கு வழி. மனம் என்பது இந்திரிய கூட்டங்களுக்கு தலைவன். அதேபோல் இங்கே இந்திரிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதால் இவனுக்கு தேவேந்திரன். இந்த தேவேந்திரன் வரும்போது இவனை கொண்டு அல்லவா நாம் உணர வேண்டும் என்பதற்காக அந்த ஆத்மா என்னும் உணர்வு மறைகின்றது. அகங்காரமான அந்த மனம் அங்கே உதிக்கின்றது. ஆனால் அதே தேவேந்திரன் வந்தது ஆத்ம சைதன்யம் என்பதை உணரும் பொழுது சக அஸ்மின் ஏவ ஆகாஷோ யஸ்மின் அஜாத்மக பகுஷோகா பகவான் உமா ஹைமவதி, ரொம்ப அப்படியே ஜொலிக்கின்ற, ஏன்னா மனசே நமக்கு ரொம்ப ஜொலிக்கும். சஞ்சலம் ஆத்மக மனகன்மாக, அப்படி மனமே சஞ்சலம் படக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை காட்டி அந்த உமா ஹைமவதி என்னும் பிரம்மபுத்திரி அங்கே உதிக்கின்றாள். ஹைமவதி என்றால் ஹிமவான் மகன், ஹிமவானுடைய கன்யாவாக இருப்பதால் அவளுக்கு ஹைமவதி என்று பெயர், அல்லது பர்வதராஜகுமாரி என்று சொல்வார்கள். அந்த இமயமலையின் புதல்வியாக, இமயமலை ராஜாங்கத்தின் புதல்வியாக இருப்பதால் அவள் பார்வதி என்று பெயர். அந்த பார்வதி தேவி அங்கே, இங்க பார்வதினா உடனே சுவாமி ஏன் சிவன் வரல, ஏன் நந்திகேஸ்வரர் என்ன பிஸியா வெக்கேஷனுக்கு போயிருக்காருன்னு கேட்காது. பார்வதி என்பது இங்கே தேவி பராசக்தி மட்டுமல்ல, ஆத்தியாத்மிக ஆத்மசக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வேதம் இந்த இடத்துல கதை சொல்ல வரல, அந்த கதையின் தாற்பயத்தை இந்த சிஷ்யர்களுக்கு ஊட்டி சொல்வதற்காக சொல்கின்றது. ஹைமவதி, ஹைமவதி என்றால் ஹிமவான் புத்திரி என்று சொன்னேன் அல்லவா. ஹைம் என்றாலே நிச்சயமாக இருப்பவள் என்று பொருள். எல்லா காலத்திலும் நம் இந்திரியங்களில் நிச்சயமாக இருப்பதால் இவளுக்கு உமா ஹைமவதி என்று பெயர். அப்ப இந்த ஹைமவதி வருகின்றால் அந்த ஹைமவதியிடம் இந்திரன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கின்றான். என்ன மன்னிச்சுடுமா, நீதானா யக்ஷனாக இங்கே வந்தாய், என்னை மன்னித்துக்கொள் என்று அந்த தேவேந்திரன் நமஸ்காரம் எழுகின்றான். இந்த தேவேந்திரனுடைய நமஸ்காரம் கேனோபனிஷத்துல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துலயும் இருக்கு. கோவிந்தராஜ பட்டாபிஷேகம்னு இதே இந்திரன் பாகவதத்துல போய் பார்த்தீங்கன்னா கண்ணன் பிரான்கிட்டையும் வேலை பண்ணியிருக்கான். கண்ணன் கிட்ட போய் அவன் போய் என்ன பண்றான், கோவர்தனத்தை இல்லை ஏதாவது ஆஃபரிங் கொடுங்கோ, அப்பதான் நான் மழை கொடுப்பேன், நீங்க இதை கொடுங்கோ, சம்பளத்திற்கு மேலே கிம்பளம் கேட்ட முதல் ஆள் என்று இந்திரன் எஃப்ஐஆர் பதிவுபட்டவன். அந்த இந்திரன் சம்பளத்துக்கு மேலே எனக்கு கிம்பளம் கொடுங்கோன்னு கேட்டது. தன்னுடைய வேலையை நிமித்த கர்ம, தன்னுடைய சொந்த வேலையை செய்ய வேண்டும். இந்திரன் என்பவன் மழையை தருபவன். ஆனா அவன் கோவர்தனத்துல மழையை கொடுக்க மறுக்கிறான். அப்ப கண்ணன் என்ன பண்றான், இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் கூப்பிட்டு, யாதவர்களை நீங்கள் எல்லாம் இனி இந்திரனுக்கு எதையும் ஆஃபர் பண்ணாதீங்க, நீங்க பண்ற பக்ஷணம் பலகாரங்கள் எல்லாம் கோவர்தனத்திற்கு தான் போக வேண்டும் என்று கோவர்தனத்திற்கு நைவேத்தியம் காட்டுவதாக கண்ணனே அந்த கோவர்தனமாக மாறி அகம் கோவர்தனோஸ்மி என்று அதை ஸ்வீகாரம் செய்கின்றான். அப்ப இந்திரன் நினைக்கிறான், ஏண்டா எனக்கு கொடுக்காம இந்த குட்டி பையன் சுட்டி பையன் இவன் வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு உடனே பெரும் மழையும் இடியையும் புயலையும் அடித்து தருகின்றான். கண்ணன் பார்க்கிறான், இந்த கோவர்தனன் தானே உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னேன், அதை காட்டி சொல்கின்றேன், வார்த்தையில் சொல்லவில்லை, செயலும் காட்டி செல்கின்றேன் என்று கோவர்தனத்தையே தன்னுடைய சுண்டு விரலால், அசாத்தியமான சுண்டு விரலில் தூக்கி முடியாததையும் நான் முடித்து கொடுப்பவன் தான் பகவான் என்று அங்கே காட்டி கொடுக்கின்றான். உடனே இந்திரன் வரான், ஐயோ கிருஷ்ணா, நீதான் பரிபூர்ண சச்சிதானந்தம்னு அதை மறந்துட்டேன்டா, என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லி இந்திரன் அப்பப்ப எலெக்ஷன்ல நிற்பாரு,
டெபாசிட் போயிடுவாரு. அதுக்கப்புறமா கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் நிற்பார். அவர் தான் நம்ம இந்திரன். ஸோ ஏன் அப்படின்னா இந்திரன் என்பது மனத்திற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம மனசும் அப்படித்தானே பிடிச்சி இழுத்து கட்டி வைப்போம். கடைசியில் அது பார்த்தோன்னா கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு போயிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் பகவான் என்ன பண்ணுகின்றான்? கேனோபனிஷத்தில் உமா ஐமவதியாக வருகின்றான். ஸ்ரீமத் பாகவதத்தில் கோவிந்தனாக வருகின்றான். அந்த கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து இந்திரன் அவனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி அங்கேயும் பண்றான். இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த கதைக்குள் நிறைய தாத்பரியங்களை நம்ம பெரிய ஒரு முன்னோர்கள் எல்லாம் அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த உமா ஹைமவதியும் இங்கே பிரம்மபுத்திரியாக வந்து அங்கே நமக்கு பிரம்மோபதேசத்தை நல்குவதாக இந்த உபனிஷத் இந்த அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் முடிகின்றது. 3வது அத்தியாயம் स तस्मिन् एवाकाशो स्त्री आजय गाम बहुशोभनानाम्. ரொம்ப அழகா இருக்கிறா. சோபனம் என்றால் அழகு. யார்? உமா ஹைமவதி. ஏனெனில் பிரம்ம தேவி சாக்ஷாத் உபனிஷத்தே ஒரு பிரம்மஸ்வரூபமாக வருகின்றது. தாங்கோவாச கிமேத யக்ஷமிதீதி. அப்படி அந்த யக்ஷி இங்கே ஒரு அசரீரமாக வந்த அந்த பிரம்மபுத்திரி நாம் அனைவருக்கும் இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை உணர இந்த கேனோபனிஷத்தில் இருக்கக்கூடிய 12 மந்திரங்கள் மூலமாக நாமும் இதன் தாற்பயத்தை உணர வேண்டும். ஏன்னா வெறும் கதையை மட்டும் கேட்டுட்டா சுவாமி இந்திரன் வாயு அக்னி நல்லா இருந்துச்சு போட்டோ சாஃப்ட்வேர்ல பண்ணிருக்கீங்கன்னு அது மட்டும் பார்த்தா போதாது. உண்மையா உள்ளார இருக்க தாற்பயம் என்ன? அக்னி தேவன் வருகின்றான், ஆணவத்தில் இருக்கின்றான், சரீரத்தை காணுகின்றான். ஆனால் என அக்னி என்பது ஸ்வரூபம், ரூபத்தின் அடையாளம். வாயு என்பது ஸ்பர்ஷத்தின் அடையாளம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோரே பதம் என்பது போல இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு 5 இந்திரியங்களுக்கும் 2 பேர் இங்க வந்து பதம் பார்த்துருக்கு இந்த யக்ஷன். கடைசியில மனமே வருகின்றான் இந்திரனாக. அந்த மனத்தை மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை சனாதன தர்மத்தை நாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது கேனோபனிஷத்தில் உமா ஹைமவதியாகவும் பாகவதத்தில் ஸ்ரீமத் கோவிந்தராஜனாகவும் பகவான் வந்து யதா யதா தர்மஸ்ய ஞானே பவதி பாரத அபியுத்தான தர்மஸ்ய தம் ஆத்மானம் சுதாம்யகம் என்று காட்டி தருவது போல இங்கேயும் பகவான் வந்து இந்த மனத்திற்கு நமக்கு காட்டி தருகின்றார். அதனால மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்றார், ஐயோ என் மனசு எங்கெங்கயோ போயிடுது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை போய் பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் போறார் திருவண்ணூருக்கு, வாங்க நான் கோர்ட்டு கேஸ் போடுறேன் வாயா உன் மேல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டின்னு போறாரு அந்த வயசான தாத்தாவை. எவிடன்ஸே இல்லாம நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் கொடுத்த ஓலைச்சுவடியை எழுதிச்சுடுறான். பகவான் சொல்றான், ஏன்னா அவன் எழுதா கிளவி, ரொம்ப வயசானவன். ஏன்னா வேதம் எப்பொழுது உருவானது என்று யாரும் தெரியாது. அதனால் பகவான் என்ன பண்றான்? வயசான தாத்தா சுரூபத்துல வந்து கொடுக்குறான். பிரமாணம் சாஸ்திரம் இந்தான்றான். அந்த பிரமாணத்தையே அவன் இல்லாம பண்ணிடுவேன்றான். நீ இல்லாம பண்ணாலும் பிரமாணத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று மற்றொரு ஓலைச்சுவடியை காட்டி சுந்தரனான அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை நாயனாருடைய நேம் லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்து அதுலயும் டாப் 10ல கூட்டிட்டு வந்து அதுலயும் 4 பேர்ல முக்கியமான ஒருத்தர்னு சின்ன வயசுல 4 நாயன்மார்கள் முக்கியமானவர்கள். அப்பர் சுந்தரன், ஞானசம்பந்தர். அதுல சுந்தரமூர்த்தி நாயனாரை போய் பாத்தீங்கன்னா சின்ன வயசு பொடி பையன் மாதிரி இருப்பாரு. சங்கர பகவத்பாதாலும் பொடி பையன் தான், சுந்தரமூர்த்தி நாயனாரும் பொடி பையன் தான். ஆனா கடுகு சிறுத்தாலும் காரணம் குறையாது. அவர்கள் கொடுத்த அருளை கருத்தை நாம் என்றும் ஜீரணிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஆனந்தமான இந்த அற்புதமான கருத்துக்களை அவர்கள் எல்லாம் நமக்கு தந்து சென்றிருக்கின்றார்கள். அன்னாருக்கு நாம் என்றும் கிருதஜ்ஞனாக இருந்து நாமும் அந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அதனால் நாமும் அந்த ஆத்மாவை பிரார்த்திப்போம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம்
नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्वनिराकरणं मे अस्तु तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु ओम शांति 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 हरि ओम तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु।